உத்தரகாண்டை அழிச்சிட்டு உத்தரப்பிரதேசம், பீகார், வங்காளம் எல்லாம் தப்பிச்சிடுமா என்ன? எதனால தப்பிக்காது? ஒரு சின்ன பேரு கங்கை. நீங்க எந்த நிலைமைக்கு கங்கோத்திரிய கொண்டு வந்திருக்கீங்கன்னா, இதுக்கு மேல வெள்ளம் தான் வரணும்னு அவசியம் இல்லை. கிளேசியர் இல்லாம போச்சுன்னா கங்கை எங்கிருந்து இருக்கும்? அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆயிடுச்சு. டூரிசம்னா என்ன அர்த்தம்? போகிக்கிறது தான். அதாவது நான் அங்க போறது என் காசை வசூல் பண்றதுக்கு தான். ஏன்னா அங்க போறதே செலவு அதிகம் இல்லையா? அதனால அங்க போயிட்டா முழுசா வசூல் பண்ணிட்டு வருவோம்னு நினைப்பாங்க. இந்த வசூல் பண்றதுன்னா என்ன தெரியுமா? மலையையே ரேப் பண்ற மாதிரி தான். இது ஒரு சுத்தமான அயோக்கியத்தனமான டூரிசம் பாணி தான். சிப்ஸ் பாக்கெட்டுகள், பிஸ்லரி பாட்டில்கள், எத்தனையோ அருவிகள் இருக்கும். ஒவ்வொரு 200 மீட்டருக்கு ஒரு அருவி இருக்கும். அதுவும் குறிப்பா மழைக்கால அருவிகள். மற்ற நேரத்துல வத்திடும். மழை வந்தாதான் பாயும். எத்தனை அருவிகள் வெறும் பிளாஸ்டிக் காரணமா அடைபட்டு போயிருக்குன்னு இப்போ பாருங்க. அதனால தண்ணி பாயவே முடியாது. பிளாஸ்டிக் அதை கட்டி போட்டுச்சு. தண்ணியும் அங்கேயே தேங்கி நிக்குது. மேலே இருந்து வந்துட்டே இருக்கு. பனி உருகிட்டு இருக்கு. தேங்கி தேங்கி அப்புறம் என்ன செய்யும்? அப்புறம் பேரிழப்பை ஏற்படுத்தும். இல்லைன்னா அது தேங்கி நிக்கிற பாறையையே கரைச்சிடும். கரைச்சிட்டா என்ன ஆகும்? எல்லாம் கீழே வந்து விழுந்துடும். தீர்த்த யாத்திரைக்காக ஹெலிகாப்டர்கள் இருக்கு. முழுசா ரோப்வேஸ் கூட போட்டுட்டாங்க. கேபிள் கார் மேல உட்கார்ந்துட்டு மகாதேவர் கிட்ட போவீங்களா? அவர் தலைக்கு மேல பறந்துட்டு வருவீங்களா? புனித தலங்கள் அங்க ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நிறுவப்பட்டுச்சு இல்லையா? நீங்க போக முடியுமானா கால்நடையா நடந்து போங்களேன். அப்ப நம்ம முதல்ல செஞ்ச மோசடி என்னன்னா, குதிரைகளையும் கோவேரி கழுதைகளையும் பயன்படுத்தினோம். அதை பத்தி நான் பேசியிருக்கேன். ஏன் குதிரைகளை தீர்த்த யாத்திரைக்கு கூட்டிட்டு போறீங்க? ஏன் அவங்களோட உயிரை எடுக்கிறீங்க? அவங்க எப்போ கேட்டாங்க? அவங்க எல்லாம் பசுபதிக்கு ஏற்கனவே ரொம்ப பிரியமானவங்க தான். எல்லா விலங்குகளும். அவங்க ஒரு நாளைக்கு 3 தடவை மேலே 3 தடவை கீழே போயிட்டு வாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா நீங்க அவங்கள சாகடிச்சிட்டு இருக்கீங்க. இறந்த உடல்கள் அப்படியே கிடக்கு. இது மொத்தத்துல தான் இந்த என்ஆர்ஐ ட்ரீம். அது என்னோட புனித தலம் இல்லையா? அப்ப அது கண்டிப்பா 5 ஸ்டார் புனித தலமா இருக்கணும். சட்டுன்னு டெல்லியில இருந்து வண்டி கிளம்பி பட்டுன்னு நேரா கேதார்நாட்டில் போய் நிக்கணும். சைன் 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 சைன். அங்க நடக்கிற ரிலீஜியஸ் டூரிசத்தையும் ரெகுலேட் செய்ய வேண்டியது இப்போ ரொம்ப அவசியம். நாம எல்லாம் மகாதேவர் மேல இருக்கிற அன்புல அங்க போயிட்டு இருக்கோமா என்ன? பெரும்பாலானவங்களுக்கு சிவத்துவம் பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க அங்க போறது ஒரு பாக்ஸை டிக் பண்றதுக்கு தான். நாங்களும் தீர்த்த யாத்திரை போயாச்சு. அப்புறம் அதை போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு நான் இப்பதான் பத்ரி கேதார் போயிட்டு வந்தேன்னு பெருமையா பேசுவாங்க. யாருடைய வாழ்க்கையில சிவம் என்பதே இல்லையோ அவங்க மலையில நடந்து போய் சிவனை அடைஞ்சிட முடியுமா? அவங்களுக்கு சிவன் மேல ஏதாவது அன்பு இருக்கா என்ன? கோவேரி கழுதைகளையும் குதிரைகளையும் துன்புறுத்தி நீங்க அங்க போறீங்க. இது பசுபதி மேல இருக்கிற அன்புக்கு அடையாளமா? இல்ல விலங்குகளுக்கு செய்யற அக்கிரமமா? இந்த சார்தாம் டூரிசம் இருக்குல்ல, இது கண்டிப்பா ரெகுலேட் ஆகணும். 4-5 மாசம் வெயிட்டிங் இருக்கணும். அப்பதான் நிஜமாவே தீவிரமான பொறுமையானவங்க மட்டும் போவாங்க. யார் வேணாலும் சும்மாவே டார்லிங் ஹனிமூன் கொண்டாட மலைகளுக்கு போகலாம். இங்க டெல்லியில ரொம்ப கடுமையான வெயிலா இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. சராசரியை விட 4 டிகிரி வெப்பநிலை அதிகமா இருக்கு. கேதார்நாத் போலாம். ஜாலியா இருக்கும். கேதார்நாத் போற வழியில நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே போலாம். முதல்ல ரிஷிகேஷ்ல தங்குவோம். அப்புறம் கானாட்டால இருக்கு, அங்க தங்குவோம். கேதார்நாத் பக்கத்துல சோப்டா இருக்கு, அங்க ஜாலியா இருப்போம்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் 4 மாசம் இல்லைன்னா 6 மாசம் வெயிட்டிங் இருக்கணும். ரொம்ப குறைவான வாகனங்களை மட்டும்தான் அனுமதிக்கணும். நல்லா மாமிசம் உண்பவங்க, அக்கிரமக்காரங்க, ஊழல்வாதிகள் இவங்க எல்லாரும் மலையில ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க.
இவங்களோட பாவங்கள் மலையில ஏறுறதுனால சுத்தமாகாது. இவங்க ஏறுறதுனால மலைதான் மாசுபடும். சாலைகளை ரொம்ப அகலமாக்கி எல்லா வண்டிகளும் மலை மேலே ஏறி போற மாதிரி செய்யாதீங்க. சாலைகளை இன்னும் குறுகலா வைங்க. அப்பதான் நிஜமாவே போக தகுதியானவங்க போவாங்க. பொறுமையும் தகுதியும் அன்பும் இருக்கிறவங்க நாங்க காத்திருப்போம். என் நம்பர் 6 மாசம் கழிச்சு வந்தாலும் நான் காத்திருப்பேன். அப்போதான் போவேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம குர்கான் பணக்காரங்க மாதிரி தங்களோட ஃபார்ச்சூனரை எடுத்து சட்டுன்னு அதுல ஏறிக்கிட்டு ரோடு எவ்வளவு அகலமா ஆயிடுச்சு, ஜாலியா இருக்குன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. நடுநடுவுல சிக்கன் டிக்காவும் கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது தப்பா சொல்றேன்னா சொல்லுங்க. மலைகள்ல மாசுபாட்டுக்கு மிகப்பெரிய காரணம் யாரு? உள்ளூர் வாசிகளா என்ன? உள்ளூர் வாசிகளா மலையை மாசுபடுத்துறாங்க? இல்ல, உள்ளூர் மக்களுக்கு மலை மேல கொஞ்சம் அன்பு இருக்கும். மலையை அழிக்கிறது இந்த டூரிஸ்டுகள் தான். இந்த சுற்றுலா பயணிகளைத்தான் நீங்க இன்னும் இன்னும் அங்க அழைக்கிறீங்க. எதுக்குப்பா? பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. மலைவாழ் மக்களுக்கும் பணம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு வேலை செய்யுங்க, மலைவாழ் மக்களுக்கு சப்சிடி கொடுங்க. அது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு 100 வகையான சப்சிடிகள் கொடுங்க. நீங்க உண்மையிலேயே மலைவாழ் மக்கள் கைக்கு கொஞ்சம் பணம் வரணும்னு நினைச்சா அதுக்காக மலையை ஏன் அழிக்கிறீங்க? மலைவாழ் மக்களுக்கு சப்சிடி கொடுங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். முழு நாடும் அதுக்கு தயாராயிடும். அட தம்பி, நாடு முழுக்க கட்டுற டாக்ஸ்ல பாதிக்கு மேல உங்க ஊழல்லையே தின்னுடுறீங்களே, சரிதானே? நம்மளோட டாக்ஸ் போகுதில்ல. உங்களுக்கு என்ன தோணுது? வளர்ச்சி பணிகளுக்கு ஏதாவது செலவாகுதா? நம்மளோட டாக்ஸை இந்த எல்லா தலைவர்களும் அதிகாரிகளும் தான் உருவி சாப்பிட்டுடுறாங்களே. உங்களுக்கு மலைகளை பத்தி அவ்வளவு கவலை இருக்குன்னா நாம கட்டுற டாக்ஸ் பணத்தை பயன்படுத்தி மலைவாழ் மக்களுக்கு சப்சிடிஸ் கொடுங்க. அவங்களோட வாழ்க்கை பொருளாதார ரீதியாகவும் மேம்படும். ஆனா மலையை ஏன் அழிச்சிட்டே இருக்கீங்க? இது ரொம்ப விசித்திரமான விஷயம். ஒரு வெளிநாட்டவர் வராரு. அந்த வெளிநாட்டவர் தன்னோட நாட்டில் மாமிசம் சாப்பிட்றவரா இருப்பார். ஆனால் இந்தியாவுக்கு வந்து இல்லை, மாமிசத்தை விட்டுட்டேன், நான் விலங்கு கொடுமையோட உற்பத்தி பொருட்களான பால், பானீர் போன்றவற்றை கூட தொடமாட்டேன்னு சொல்றாரு. இதுதான் வெளிநாட்டவர்களின் நிலைமை. அவங்க இங்க சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு சுத்துவாங்க. நம்ம நாட்டுக்காரங்க அப்படி இல்லை. அதே ரிஷிகேஷ்ல ஒரு 200-300 ரூபாய்க்கு குர்த்தா வாங்கி போட்டுக்குவாங்க. அதையே போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கிழிஞ்ச செருப்போட ஜாலியா இருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுக்காரங்க மலைகளுக்கு போனா அங்க ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க. நாம மலைக்கு எதுக்கு வந்தோம்னு கேட்பாங்க. பீரும் பார்பிக்யூவும். வெளிநாட்டவன் மாமிசம் சாப்பிட்றவனா இருந்தாலும் மலைக்கு வந்தா சைவமாகிடுறான். ஆனா நம்ம நாட்டுக்காரன் வீட்டில் சைவமா இருந்தாலும் மலை ஏறும்போது ஒரு பலாத்காரி மாதிரி முழுமையான மாமிசவுனி ஆகிடறான். இதுதான் நம்மளோட மேன்மையான கலாச்சாரம். அது என்ன, கலாச்சாரத்துல ஆன்மீகம் எங்கேயுமே இல்லை, வெறும் கலாச்சாரம் மட்டும்தான் இருக்கு. மிட்டு ராமராம் சொல்லுன்னா கிளி ராமராம்னு சொல்லும். அது ஒரு கிளிப்பிள்ளை மனப்பாட கலாச்சாரம். ஞானிகள் எவ்வளவோ விளக்கி சொல்லியிருக்காங்க. உண்மையான புனித தலம் ஆன்ம சுத்திகரிப்பு தான். ஆன்ம சுத்திகரிப்பு நடக்கலன்னா அழுக்காவே இருந்துடுவீங்க. கழுது கடலில் வாழ்ந்தாலும் கழுவினால் நாற்றமும் மாறிடுமோ? நீங்க எத்தனை முறை கங்கையில முழுக்கு போட்டாலும் உள்ளழுக்கு போகலைனா போகலதான். இப்போ நம்ம நிலைமை என்னன்னா, தர்மம்ங்கிற பேர்ல அந்த உள்ளழுக்கை நாமளே இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்கோம். கங்காதேவி நம்மளை எப்படி சுத்தப்படுத்துவாங்க? நாம தான் கங்கையையே அசுத்தப்படுத்திட்டோமே. ஞானிகள் சொல்லிட்டாங்க,
நீரில் குளிக்கும் மானிடனே, மன அழுக்கை நீயும் நீக்கிடுவாய். கங்கை நதியினை அடைந்திட்டே அதில் 100 முழுக்கிடினும் முக்தி நமக்கு கிடைக்காதே. ஆனா மனசுல இருக்கிற அழுக்கை காப்பாத்த நினைக்கிறப்ப நாம கங்கையையும் அசுத்தப்படுத்திடுறோம். உள்ளுக்குள்ள மிருகத்தன்மை குடியிருக்கும் போதுதானே நம்ம மலைகள்லையும் காடுகள்லையும் இருக்கிற எல்லா மிருகங்களையும் வெட்டி போடுறோம். நாம உள்ளுக்குள்ள இருக்கிற மிருகத்துல இருந்து விடுபடாதப்ப வெளியில இருக்கிற எல்லா மிருகங்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறோம்.